ஏ வாளு வந்துட்டியா? கூட இருக்கும்போது எவ்வளோ தொந்தரவு கொடுத்தாலும் தூரமாக போனதுன்னு கவலையாக தான் இருக்குது. உங்கள் நினப்பாக தான் இருந்துச்சு. அம்மா உங்க ஸ்ருதி வந்துட்டா. அம்மா எப்படி இருக்கீங்க? ஒழுங்கா நேரத்துக்கு நேரம் சாப்பிட்டீங்களா? நல்லா இருக்குமா. நேரத்துக்கு நேரம் சாப்பிட்டேன். அம்மா மேலே எதுவும் கோவம் இருக்கோ? இல்லைம்மா, உங்கள் மேலே கோவலாம் கிடையாது. நீங்கள் ஒரு அம்மாவா என்ன பண்ணணுமோ அதை யோசிக்கிறீங்க. இப்போன்னு இல்லை, எப்போவுமே உங்கள் மேலே கோவம் வராது. நீங்கள் எனக்காக அகெயின்ஸ்டாக எதுவும் பண்ண போகிறதில்ல. ஒரு அம்மாவா என்ன பண்ணணும்னு மட்டும் தான் யோசிக்கிறீங்க. அம்மா, எல்லார் அம்மாவும் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணுன்னு ஆசைப்படுவாங்க. அதை தான் பண்ணுறீங்க. நீங்கள் எல்லாமே கரெக்டாக தான் இருக்கீங்க. நான் தாம்மா வழி தவறி போய் என் மனசை விட்டுட்டேன். இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் குழப்பத்தில் இருக்கேம்மா. பிரீதா, அம்மா, உங்கள் மேலே எனக்கு ஒரு கோவமும் கிடையாது. நீங்கள் தான் என் மேலே ஏதாவது கோவத்தில் இருப்பீங்கன்னு நினைக்கேன். ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா மன்னிச்சிருங்கம்மா. ஸ்ருதி என்கிட்ட எல்லாம் சொன்னா. நீ நல்ல பிள்ளையாக தான் இருக்கா. நான் தான் லூசுமா தேவையில்லாமல் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். நீ எப்போவுமே அப்போ உள்ள பிரீத்தா மாதிரி தான் இருக்கா. சரி, அதை விடு. வெளிநாடுலாம் எப்படி இருந்துச்சு? கூட்டு போனாங்களே, நல்லா பார்த்துக்கிட்டாங்களா? அம்மா, நம்ம நினைக்கிற மாதிரிலாம் கிடையவே கிடையாது. கரண் சார் ஃபேமிலி ஒரு டிஃப்ரெண்ட்மா. சூப்பராக கவனிச்சுக்கிட்டாங்க. ஆனால் அழகான குருவி கூட்டுக்குள்ளே சில கலங்கம் இருக்கிற மாதிரி அங்கேயும் ஒரு அடங்கா பிடாரி இருக்கு. யாருமா? ஏ ஸ்ருதி, கொஞ்சம் அமைதியாரு. அம்மா, அதை பற்றி எதுக்கு பேசிக்கிட்டு? அவளெல்லாம் பேசுகிற அளவுக்கு ஒருத்து கிடையாது. அப்போது உங்களுக்கு அங்கே எந்த பிரச்சனையும் இல்லை. நல்லா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நல்லபடியாக சேஃபாக கொண்டு விட்டுட்டாங்க. ஆமாம்மா, நாங்கள் நல்லா ஹாப்பியாக தான் இருந்தோம். யூஎஸ்ல எல்லாமே சூப்பராக இருக்குமா. இடம் கூட அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக க்ளீனாக இருக்குது. எல்லாம் நல்லபடியாக தான் இருந்திருக்கு. ஆனால் நம்ம தெருகறிவல் வாயை தான் அடைக்க முடியல. ஏம்மா, என்ன பேசுனாங்க? சும்மாவே ஒன்றுன்னா 4 பேசுவாங்க. இப்போ சொல்லையா வேணும், அது இதுன்னு ஓவராக பேசிகிட்டு இருந்தாங்க. நான் எதையும் கண்டுக்கல. அம்மா, இப்படி தான் இருக்கணும். யார் பேசினாலும் அதை காதுலயே எடுத்துக்காதீங்க. சரிம்மா, வெளிநாட்டிலேருந்து வந்திருக்கீங்க. குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு ஃப்ரெஷ்ஷாக தூங்குங்க. அம்மா, ஸ்ரீயாவைங்க. ஸ்ரீயாவை பார்க்கணும். மேலே ரூமில் தான் இருப்பா. 2 போட்டேன், அழுதுட்டு இருக்காளா எப்படி இருக்கா தெரியல. போய் பாருங்க. அம்மா, ஸ்ரீயா பண்ணுறது நல்லா தானே இருக்குது. எதுக்கு அடிக்கிறீங்க? நீ போ, அவட்ட பேச்சு கொடு. நீயே 2 போடணும்னு உனக்கே தோணும். ஸ்ரீயா. அம்மா, வெஜிடபிள் கட் பண்ணிட்டு இருக்கீங்க, ஹெல்ப் பண்ணட்டா? வேண்டாம், நாளையிலேருந்து செஞ்சுக்கலாம். நீ போ, ஃபஸ்ட் ரெஸ்ட் எடு. அம்மா, ரெஸ்ட் எடுக்கிற அளவுக்கு டயர்டெல்லாம் எனக்கு தெரில. இருந்தாலும் நாளையிலேருந்து பார்த்துக்கலாம். போ. நல்ல பிள்ளையாக தான் இருக்கா. கல்யாணம்னா பயப்படுறா போல. நீ நினைக்கிற மாதிரி இல்லை. அந்த வாழ்க்கை அழகாக தான் இருக்கும். சொல்லி புரிய வச்சா எல்லாம் கரெக்டாக இருக்கும். இந்த குந்தாணி எப்பவும் நம்மளை ஓவராக அடிக்குது. என்ன பண்ணலாம்? குந்தாணிக்கு மனசாட்சிங்கிறதே இல்லை. இந்த குந்தாணி எப்படி டார்கெட் பண்ணலாம்? ஏ ஸ்ரீயா, அம்மாவை என்ன பண்ணலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்கியா? நான் பச்சந்திங்க கிட்டலாம் பேச மாட்டேன். அக்கா, கோவமா இருக்காவளா மேடம்? ஸ்ரீயா மேடம், உங்களுக்கு கோவம்லாம் வருமோ? வேற எனக்கு மட்டும் கோவம் வராதோ? எனக்கும் கோவம், சிரிப்பு, வெக்கம், மானம், சூடு, சொரணம் எல்லாமே இருக்கு. ஓ, எல்லாமே இருக்கா? கூடவே சேர்ந்து ஒரு கிறுக்கு புத்தியும் இருக்கு. எல்லாம் இருக்கு, ஆனா கிறுக்கு புத்திலாம் இல்லை. கிறுக்கு புத்தி இல்லாம தான் எதை பண்ணாலும் சொதப்பி வைக்கிறியோ. ஸ்ருதி அக்கா, நான் உங்க 2 பேர்கிட்டையும் பேச மாட்டேன். தயவு செய்து இங்க இருந்து போங்க. நாங்க இல்லாம அம்மாவே எங்களை மிஸ் பண்ணியிருக்காங்க. ஃபீல் பண்ணி பேசிட்டு இருந்தாங்க. ஆனா நீ என்னன்னா இப்படி கோவத்துல இருக்கா? 2 பேரும் இவ்வளோ நேரம் பார்க்கலன்னு ஃபீலிங்லாம் இல்லையா? நானும் அக்காவும் எவ்வளோ ஃபீல் பண்ண தெரியுமா? உன்னை எவ்வளோ மிஸ் பண்ணோம். எல்லாம் போய் நல்லா நடிக்காதீங்க. நான் பேசணும்னு சொன்னதுக்கு பேசக்கூட மாட்டேன்ட்டீங்க 2 பேரும். ஓ, அன்னைக்கு நீ பேசணும்னு சொல்லும்போது வேண்டாம் ஸ்ரீகிட்ட ஃபோனை கொடுக்காதீங்கன்னு சொன்னதான் உனக்கு பிரச்சனையா? ஸ்ரீயா, அது ஒரு வேற கதை. அதனால தான் உன்கிட்ட ஃபோனு கொடுக்கல. என் கூட பேச விருப்பம் இல்லாம இப்போ இங்கே வந்தானே சமாளிச்சிட்டு இருக்கீங்களோ? அன்னைக்கு மட்டும் நீங்கள் என்கிட்ட பேசுறீங்கன்னா எனக்கு கையில் செல்லு கிடைச்சிருக்கும். நீங்கள் 2 பேரும் பேசாதனால எனக்கு செல்லும் கிடைக்கல. தேவையில்லாம குந்தாண்டிக்கிட்ட அடி வாங்கிட்டு இருக்கேன். என்ன ஸ்ரீயா சொல்கிறேன்? ஒன்றும் இல்லை, நீங்கள் தான் என்கிட்ட பேச மாட்டேன்னு சொல்லிட்டீங்களா? தயவு செய்து இங்கேருந்து போங்க. இப்போ மட்டும் ஏன் பேச வரீங்க? இப்பவும் பேசாதீங்க. ஸ்ருதி, ஸ்ரீயா ரொம்ப கோவத்தில் இருக்கா நம்ம மேலே. பேசாட்டி என்ன ஏதுன்னு உண்மையை சொல்லிடலாம். அக்கா, ஸ்ரீயா கோவம்லாம் டம்மி. இப்போ பாருங்க அவளை எப்படி சமாளிக்கிறேன்னு. ஏ ஸ்ரீயா, உன் கோவம் எவ்வளோ நேரத்துக்குன்னு பார்க்கலாம். உனக்கு எந்த அளவுக்குள்ள ஈகோ இருக்குன்னு பார்ப்போம். எனக்கும் ரோசம் இருக்கு. நான் சோத்துல உப்பு போட்டு திங்குறேன். எக்காரணத்தை கூட உங்க 2 பேர்கிட்டயும் பேச மாட்டேன். என்கிட்ட பேச விருப்பம் இல்லைன்னு அன்னைக்கு பேசல, நானும் பேச மாட்டேன். அக்கா, அப்படியே வெயிட் பண்ணு, இரு, இப்போ எடுத்துட்டு வரேன். ஸ்ரீயா, இந்த பிரீத்தாக்கா மேலே கோவத்தில் தான் இருக்கியா? ஆமா, நீங்களும் அன்னைக்கு என்கிட்ட பேச மாட்டேன்னு சொல்லிட்டீங்கல்ல. குந்தாணி எவ்வளவு கிண்டல் பண்ணிச்சு தெரியுமா? அதனால உங்ககிட்டயும் பேச மாட்டேன். உங்க மேலேயும் கோவத்துல தான் இருக்கேன். அக்கா, நம்ம ஸ்ரீயாக்காக யூஎஸ்ஏல இருந்து ட்ரெஸ் வாங்கியிருக்கோம். அப்புறம் அவளுக்கு பிடிச்ச நிறைய பாபிஸ் ஸ்டால் வாங்கியிருக்கோம். இப்போ அவ பேச மாட்டேக்கா, கோவத்துல இருக்கா. ஸோ இதை நம்ம பக்கத்து வீட்டில் ஒரு பொண்ணு இருக்கா, அவளுக்கு கொடுத்துடலாமா? ஸ்ருதி,
அங்கே வை, ஸ்ரீயா எடுத்துக்கிடுவா. அக்கா அவன் நம்மகிட்ட பேச மாட்டேன்ட்டா. அவ வேற ரொம்ப ரோசுக்காரியாச்சு. சரி பிரீத்தக்கா, நீ சொல்றதுனால இதுல வைக்கிறேன். அதுவும் இல்ல, சேனல் ஹிட் அடிக்கக்கூடிய செட்டிங்ஸ் இருக்கக்கூடிய 1 lakh ஐபோன்லாம் இருக்கு. பிரீத்தக்கா வா, மறைஞ்சிருந்து பார்க்கலாம். ஐ யுஎஸ்ஏ பாபி டால், யுஎஸ்ஏ ட்ரெஸ், ஐபோன் கூட வாங்கியிருக்கா ஸ்ருதி அக்கா. ஸ்ருதி அக்கா புது ஃபோன் வாங்கியிருக்கா. அப்போ பழைய ஃபோனை என்ன பண்ணியிருப்பா? அதை நம்ம வாங்கிக்கலாமோ? அது மட்டும் இல்லாம ஸ்ருதி அக்கா கரண் சார் ஃபேமிலி கூட போயிருக்கா. கண்டிப்பா கரண் சார் மீட் பண்ணி பேசியிருப்பா, பார்த்துருப்பா, செல்ஃபி கூட எடுத்திருப்பா. இதெல்லாம் கேட்கணும்னு நினைச்சேன். ஆனா ஓவராவே நம்ம கோவப்படுற மாதிரி ஆக்டிங் பண்ணிட்டுமோ? இல்ல இல்ல, இப்படியே இருக்கட்டும். இப்படியே கோவத்துல இருக்கிற மெயின்டைன் பண்ணுவோம். அப்பதான் நமக்குன்னு ஒரு மரியாதை இருக்கும். இப்போ இதை பார்க்கணும் போல இருக்கு. ஐபோனை நோண்டணும் போல இருக்கு. அக்கா போயிட்டாலான்னு செக் பண்ணிக்கிடுவோம். அக்கா ரூம்குள்ள இல்ல, வெளியில போயிட்டா நினைக்கிறேன். ரெஸ்ட் எடுக்க போயிருப்பா. ஹை ஜாலியா இருக்கு. பாபி செட், அப்புறம் ட்ரெஸ், அதுவும் யுஎஸ்ஏல உள்ளது. இப்பவே இந்த பாபி செட்டையும் ட்ரெஸ்ஸையும் வச்சுட்டு உபர்ணிகா வருஷக்கிட்ட நல்ல சீன் போடலாம். இப்ப வேண்டாம், ஐபோனை யூஸ் பண்ணிட்டு போய் காட்டலாம். பாஸ்வேர்டு போட்டு வச்சிருக்கா. என்னவா இருக்கும்? ஃபிங்கர் பிரிண்ட் வேறையா? பாஸ்வேர்டா? எஸ் 4 தடவை அமுக்குங்க. என்கிட்ட எதுக்கு செல்லு பாஸ்வேர்டு சொல்றீங்க? நான் இந்த செல்லை இப்பவே உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு தான் வந்தேன். உங்க செல்லு எதுக்கு யார் ரூம்ல இருக்கு? ஸ்ரீயா, நாங்க போற மாதிரி போய் ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டு தான் இருந்தோம். நீ இவ்வளவு நேரம் என்ன பண்ணான்னு என்னெல்லாம் பேசுனேன் எல்லாத்தையும் கேட்டுட்டோம். ஆமாம் ஸ்ரீயா, எல்லாத்தையும் நாங்கள் பார்த்தோம். நம்ம இமேஜ் நம்மளே டேமேஜ் பண்ணிக்கிட்டுமே. அக்கா நான் தான் சொன்னல, ஸ்ரீயா கிட்ட எதுக்கு அதெல்லாம் சொல்லிக்கிட்டு, இதுவே போதும். ஏ ஸ்ரீயா, நான் இல்லாம ரொம்ப ஜாலியா இருந்தா போல. என்ன மேடம் தலையை தொங்க போட்டுட்டு இருக்கிய? பேசுங்க. ஸ்ருதி அக்கா, நீங்க எதுக்கு என்கிட்ட 2 பேரும் பேச மாட்டேன் நீங்க? ஏ ஸ்ரீயா, அம்மா என்னைய அக்கா கூட இருக்க சொல்லி அனுப்புனாங்க. நான் வந்து யூஎஸ்ஏ சுற்றி பார்க்கறதுக்காக வெளியே போயிட்டேன். அந்த நேரம் பார்த்து அம்மா ஃபோன் பண்ணாங்களா. 2 பேரும் பக்கத்தில் இல்லை, கான்ஃபரன்ஸ் காலில் தான் பேசிகிட்டு இருந்தோம். பக்கத்தில் இருக்கிற மாதிரி தான் ஆக்டிங் பண்ணிட்டு இருந்தோம். உங்ககிட்ட ஃபோன் வந்தால் கான்ஃபரன்ஸ் காலில் தான் பேசுகிறோங்கிறத நீ கண்டுபிடிச்சிருவா. அதனால தான் உங்ககிட்ட செல்லில் பேரக்கூடாதுங்கிறக்காக சிலகிட்ட இப்போ பேசலாமா, செல்ல கொடுக்காதீங்கன்னு சொல்லிட்டு இருந்தோம். நீங்களே என்ன மாதிரி குந்தானிக்கிட்ட மாட்டிக்க கூடாதுன்னா இப்படி பண்ணீங்களா? நானும் குந்தானிக்கிட்ட மாட்டிக்க கூடாதுன்னா அவங்ககிட்ட பேசணும்னு சொல்லிட்டு இருந்தேன். அம்மாட்ட மாட்டிக்க கூடாது. அப்போ என்ன வேலை பண்ணா? குந்தானி ஓவராக பேசிச்சு. அதான் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி கொடுத்து திட்டு வாங்கலான்ட்டு போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி கொடுத்தேன். ஆனால் குந்தானிக்கிட்ட ஸ்ருதி அக்காக்கு தான் கால் பண்ணுறேன்னு சொன்னேன். கொழுப்பு கொஞ்சம் நெஞ்சம் இல்லை உனக்கு, நிறையவே இருக்கு. அம்மாவே திட்டு வாங்கறதுக்காக நீ போலீஸ் ஸ்டேஷனுக்கே ஃபோன் போட்டு கொடுத்துட்டியா? பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு இப்போ அடுத்து அம்மாவை எப்படி டார்கெட் பண்ணலான்னு கால் மேலே கால் போட்டு பெட்டில் படுத்து கிடந்து பிளான் பண்ணுறா. ஸ்ருதி அக்கா, யுஎஸ்ஏக்கு கரண் சார் ஃபேமிலி கூட தானே போனீங்க? ஏதாவது செல்ஃபி எடுத்தீங்களா, பேசுனீங்களா? கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. ஸ்ரீயா, அதை ஏன் கேட்கா? எப்படியாவது செல்ஃபி எடுத்துடணும், ஆட்டோகிராஃப் வாங்கிடணும், ஃப்ரெண்டு கிட்ட கட்டி சீன் போடலான்னு நினச்சா இந்த பிரீத்தா கற்காலே என்னை எதுவுமே பண்ண விட மாட்டேன்ட்டா. நல்ல வேலை ஸ்ருதி அக்கா நீ வாங்கல, இல்லைன்னா என்கிட்ட ஓவரா சீன் போடுவான்னு நினைச்சேன். ஓய் ஸ்ருதி அக்கா, பாரு, நீ வாங்குறதுக்கு முன்னாடி நான் வாங்கி சீன் போடணும். இந்த பிரீத்தக்கா எதுக்கு ஸ்ருதி அக்கா கிட்ட கரண் சாரை பத்தி கேட்டோன்னே ரொம்ப சோகமா இருக்கா? இல்லைன்னா நல்லா தானே இருந்தா? ஸ்ருதி அக்கா, பிரீத்தக்கா எதுக்கு டல் ஆயிட்டாங்க கரண் சாரை பத்தி கேட்டோன்னே? ஸ்ரீயா, அக்கா இருக்காளே, கரண் சார் வீட்டிலேருந்து வர்றதுக்குள்ள ஓவரா பண்ணிட்டா. அங்கே ஒர்க் பண்ண தானே போனா, என்னமோ ஒன்று தன் ஃபேமிலி விட்டு பிரிகிற மாதிரி ஓவர் ஃபீலு தாங்க முடியல. இப்பவும் கரண் சாரை பேர் எடுத்தோன்னே அக்கா ரொம்ப சோகமாயிட்டு சொல்லாம கொள்ளாம போயிட்டேன். அதான் நீ கரண் சார் எடுத்தோன்னா கரண் சார் ஃபேமிலி ஞாபகம் வந்திருக்கும், முக்கியமாக உங்கள் அம்மா ஞாபகம் வந்திருக்கும். அதான் முகத்தை வாடிட்டு போயிருப்பா. ஸ்ரீயா, என்ன நான் போனதுக்கப்புறம் நம்ம சேனல்ஸ்க்கு ஏதோ வீடியோ பண்ணியா? ஸ்ருதி அக்கா ஒன்றுமே பண்ணலை, செல்லு அம்மா கிட்ட தான் இருந்துச்சு, என்கிட்ட தரவே இல்லை. சரி, எனக்கு தூரத்தில் இருந்ததுனால ரொம்ப டயர்டாக இருக்குது, ரெஸ்ட் எடுத்துட்டு நீ அப்புறம் வந்து மீட் பண்ணுறேன். ஸ்ருதி அக்கா, அது வரைக்கும் இந்த மொபைலை யூஸ் பண்ணிட்டு தரேன். சரி, யூஸ் பண்ணிக்கோ, ஆனால் எதுவும் கொலாப்ஸால் பண்ணிடாத. லாஸ்ட்டாக இங்கேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி கரண் இங்கே தான் என் ரூமில் தான் என் கூட தான் இருந்தான். ஆனால் இப்போ கரனை மீட் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம். கரனும் ரொம்பவே கஷ்டத்தில் இருப்பான், ரொம்பவே அப்செட்டாக இருந்தான். அவன் கண்ணு கூட கலங்கி இருந்துச்சு. இப்போ எப்படி இருக்கான்னு கூட தெரியல. ரொம்ப மிஸ் பண்ணுறேன் கரண் ஒன்று. அம்மா ஒரு நிமிஷம் நில்லுங்க.
என்ன ஷெர்லின், யூஎஸ்ஏ போயிட்டு வந்திருக்கோம், ஏகப்பட்ட ஒர்க் இருக்குது, ஆஃபீஸ் கிளம்புறேன். அம்மா எப்போ பார்த்தாலும் ஒர்க்குன்னு இருக்கீங்க. இங்கே எனக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குன்னு தெரியுமா? உனக்கு என்னடி பிரச்சனை? அம்மா எனக்கு இந்த பிரீத்ததம்மா எப்பவும் பிரச்சனை. ஷெர்லின், அவள் தான் இந்த வீட்டை விட்டு போயிட்டலா, ஏன் திரும்ப திரும்ப அவளை பற்றி பேசிகிட்டு இருக்க? அம்மா அவள் வீட்டை விட்டு போயிட்டதான். ஆனால் அவள் ஏதோ ஒரு பிளான் வச்சிருக்கா, அது மட்டும் நல்லா புரியுது. நான் ஸ்னோஃபாலை பார்க்கறதுக்காக டெரஸ்க்கு போகும்போது அங்கே கரண் மேலே பிரீத்தா சாஞ்சிருக்கா. என்ன ஷெர்லின் சொல்கிற? ஏன் சாஞ்சிருக்கான்னு கேட்டால் அவள் இயரிங்ஸ் கரண் செயினில் மாட்டியிருக்கு அப்படின்ட்டா. அதை நான் தப்பாக எடுத்துக்கிறேங்கிறா. அப்படி மாட்டியிருந்தா எடுக்க ட்ரை பண்ணணும். அவள் ஆனால் ரொம்ப நேரம் சாஞ்சிக்கிட்டே இருந்தாம்மா. அவள் கரண்ட்காக ஸ்கெட்ச் போடுறது நல்லாவே தெரியுது. அந்த டைம் கரண்ட் ரியாக்ஷன் என்ன? அதைத்தாம்மா தெரிஞ்சுக்கணும்னு நினச்சேன். ஆனால் இந்த சமீர் வந்து எல்லாத்தையும் கெடுத்துட்டான். அவள் உண்மை சொல்கிறாளோ பொய் சொல்கிறாளோ, ஆனால் என் கண்ணால் கரண் மேலே அவள் சாஞ்சிருக்கிறத பார்க்கும்போது ரொம்ப அருவருப்பாக்கே ஒரு மாதிரி இருந்துச்சுமா. அவளை கண்டிப்பாக சும்மா விடவே மாட்டேன். ஷெர்லின், இனி விடு. அவள் இனி இங்கே வேலை கிடையாது. இனி அவள் வீட்டை விட்டு போயிட்டு அவளே நீ எதோ பண்ணுறேன்னு அவளை திருப்பி உள்ளே இழுத்து வச்சிடாத. ஷெர்லின், அவளால் இனி கரணை நெருங்க முடியாது. அவள் இனிமேல் இங்கே வரவும் மாட்டான். கரணும் லோக்கல் ஸ்ட்ரீட்டுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. அவனால் போகவும் முடியாது. அங்கே அவனுக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. அதனால் அவன் அங்கே போகவும் மாட்டான். ஷெர்லின், எனக்கு இருக்கிறது நீ மட்டும் தான். தேவையில்லாமல் அந்த பிரீத்தா நினச்சி உன் ஹெல்த்துக்கு எடுத்துக்காத, புரியுதா? கிருத்திகா வெட்டிங் நெருங்கிட்டு, அடுத்து ரிஷப்க்கு, அதுக்கப்புறம் உனக்கு தான் வெட்டிங். கொஞ்சம் பொறுமையாக இரு. அம்மா நீங்கள் என்ன சொன்னாலும் சரி, அவள் கரண் தோலை சாஞ்சதுக்கு அவள் கண்டிப்பாக அவளுக்கு நரகத்தை காட்டியாவேன். அப்போ தான் அவளுக்கு பயம் இருக்கும், கரணை நெருங்குறதே எவ்வளோ ஆபத்துன்னு. ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டே வந்துட்டேன், இன்னும் ஸ்ருதி ரூமுக்கு வரல. அப்போது அவள் எங்கேயோ போயிட்டா. கரனுக்கு கால் பண்ணலாமா? இல்லை வேண்டாம். திடீர்னு அம்மா வரலாம், திடீர்னு ஸ்ரீயா கூட வரலாம். செல் யூஸ் பண்ணுற மாதிரி வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணலாம். கரண், பிரீதா டாக்டர் கொஞ்சம் சிரிக்கலாமேன்னு சொல்லிட்டு லாஸ்ட்டில் நீயே அழ ஆரம்பிச்சிட்ட. உன் பூனைக்குட்டியை பெரியதை நினச்சி அவ்வளோ கஷ்டமாக இருக்கா? சென்ட் பண்ணியாச்சு. ஆனால் கரண் உடனே பார்த்து ரிப்ளை பண்ண நல்லாயிருக்கும். இவ்வளோ நேரம் ஆகி ரீப்ளேவே வரல. இந்தியா கா ஜோஹா, இதுதான் ஐபிஎல் மீன் ஸ்டார். ஸ்ருதி வயசு மதிக்கு ஸ்ருதி வர நினைக்கேன். அச்சோ, அவள் இருக்கும்போது ஏதாவது மெசேஜ் வந்துட்டுனா? கரண், நான் சென்ட் பண்ண உடனே மெசேஜை பார்த்தா ரிப்ளை பண்ணு, இல்லைனா ரிப்ளை பண்ணாத. அக்கா ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அம்மா தூங்க தானே சொன்னாங்க, நீ என்ன செல் எடுத்து வச்சுட்டு இருக்க? ஸ்ருதி, இப்போ நான் சும்மா கூட செல் யூஸ் பண்ணக்கூடாதா? அக்கா தள்ளு, ரொம்ப டயர்டாக இருக்குது, பெட்டில் ஒரு நல்ல தூக்கத்தை போடணும். ஸ்ருதி, இந்த ரூமை நான் மட்டும் யூஸ் பண்ணிக்கிறேன், நீ வேறு ஏதாவது ரூம் எடுத்துக்கோ. ஆமாம், நம்ம வீடு பெரிய வீட்டில் ஆளுக்கு ஒரு ரூம் எடுக்கிறதுக்கு இருக்கிறது ஒரு கிச்சனு, ஒரு ஹாலு, அப்புறம் ஒரு 2 பெட்ரூம். அதில் ஒன்று ஸ்ரீயாவும் அம்மாவும் படுத்துறாங்க. அப்போ இதில் தான் நம்ம 2 பேரும் படுத்தாகணும். அதான் ஹால் இருக்குல்ல, ஹாலை ரூம் வச்சுக்கோ. அதை நீயே வச்சுக்க, அதெல்லாம் தெரியாது, எனக்கு இந்த ரூம் தான் வேணும். அங்கே வீட்டில் உள்ள எல்லாரும் வருவீங்க, தூக்கம் வர்றது ரொம்ப டிஸ்டர்பாக இருக்கும். இங்கே பாரியா, அப்போ எங்களுக்கு ஒரு நியாயம் உனக்கு ஒரு நியாயமா? அதெல்லாம் முடியாது. இப்போ என்ன உனக்கு ப்ராப்ளம்? 2 பேரும் இந்த ரூமே ஷேர் பண்ணிக்கிறோம். அக்கா கொஞ்சம் தள்ளி தூங்க போகிறேன். அக்கா அவன் செல்லத்தா அம்மா அடிக்கடி செக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, தாராளமாக செக் பண்ணிக்கோ. என் செல்லெல்லாம் ஒன்றுமே இல்லையே. ஒன்றுமே இல்லைன்னு இவ்வளோ போல்டாக சொல்கிறேன்னா அப்போ ஒன்றுமே இருக்காதான். சரி, ஆனால் டெய்லி செக் பண்ணுவேன். செல்லை செக் பண்ணிக்கோ. அம்மா சொல்கிறத கேட்டு என் பின்னாடியே துணைக்கு அலைஞ்சிக்கோ. ஒன்றுமே சிக்காது. ஒன்றுமே சிக்காதுங்கிறா, அப்போ எதுக்கு இந்த ரூமை தனியாக கேட்குறா? சம்திங் ராங்க்கா, சம்திங் ராங். நீ ஃபஸ்ட்டுலாம் எல்லோரும் சேர்ந்து படுக்கணும், அப்போ தான் ஜாலியாக இருக்கும்னு சொல்லுவா. என்னை ஒரு டைம் கூட வேறு இடத்துல படுக்க விட்டது கிடையாது. ரொம்ப தப்பாக தெரியுதுக்கா. அது எப்படி இந்தியாவுக்கு வந்தோன்னு வேலைய ஆரம்பிக்கிறா? ஸோ ஏதோ சரியில்லை, இங்கே தான் எங்கேயோ என்னவோ இருக்குது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பெசாட்டி தூங்கு. திரும்பவும் சொல்கிறேன், நான் லவ்வுக்கு சப்போர்ட் தான். உன் மனசில் எதாவது இருந்தால் சொல்லிடு, இப்போவும் உனக்கு நல்ல சப்போர்ட் பண்ணுறேன். நீ என்கிட்ட மறைக்கணும்னு நினச்சா அப்புறம் நானா எதாவது பார்த்துட்டேன்னா அம்மாட்ட போட்டு கொடுத்துருவேன். நீ சப்போர்ட் பண்ணாலும் எப்படி சப்போர்ட் பண்ணுவான்னு எனக்கு தெரியும். தயவு செய்து ஒரு சப்போர்ட் தேவையில்லை என்ன, அமைதியாக தூங்கு. அப்படியே நீ சப்போர்ட் பண்ணாலும் என்கிட்ட தான் எதுவுமே கிடையாது. இப்போ எதுக்கு நீ சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லு. அப்போ அம்மா சொன்ன மாதிரி ரெஸ்ட் எடு, செல்லை யூஸ் பண்ணாத. எனக்கு டயர்டாக இல்லை, செல் யூஸ் பண்ணுறேன். அரை தூக்கத்தில் தான் இருப்பேன், தூக்கத்தில் கூட வாட்ச் பண்ணுவேன். யூஎஸ்ஏல இருந்ததை விட இப்போ உங்ககிட்ட கொஞ்சம் சேஞ்சஸ் தருது. டேய், ரிஷப் வந்தானா? ரொம்ப நேரமாக இங்கே தான் இருக்கேன். அந்த ரிஷப் இன்னும் ஆஃபீஸ்க்கு வரல. சரி, ஒரு நிமிஷம் கூட நான் உண்றத ஆஃபீஸ் முன்னாடியே நில்லு. கண்டிப்பாக அவன் ஆஃபீஸ்க்கு வருவான். சீக்கிரம் வேலையை முடிச்சுட்டு பேமெண்ட் வாங்கிட்டு கிளம்பலான்னு பார்த்தா கையில் சிக்க மாட்டுக்கானே.